Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video. And also you can find another link which consists of all the videos of Python. So complete Python videos will be in a playlist. You can find that link in the description box of this video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து எப்படி வந்து ஒரு ஆர்டிபிஎம்எஸ் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்றது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து MySQLோட எப்படி கனெக்ட் பண்றது. ஸோ அந்த ஜேடிபிசி கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அந்த பைத்தானை எப்படி வந்து MySQLோட கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலாக வந்து டேட்டாஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஆப்போ இல்லை வெப் ஆப்போ இல்லை அது வேற ஒரு டெக்னாலஜியோ கடைசியாக ஒரு டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து எப்படி திரும்பவும் நம்ம அந்த டேட்டாவை வந்து ஃபெச் பண்றது, இல்லை ஒரு ப்ரோக்ராம் வழியா எப்படி டேட்டா பேஸ்க்கு டேட்டாவை இன்சர்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த இந்த கனெக்டிவிட்டி மூலியமா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணி பைத்தான் வழியா காமிக்க போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு இன்னைக்கு டெமோ கொடுக்க போறேன். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னது தான் யூஸ் கேஸ். ஸோ டேட்டா பேஸில் இருக்குது, அதை ரிட்ரீவ் பண்ணணும் பைத்தானில். ஸோ பைத்தானில் அதுக்கான கனெக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கனெக்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம MySQL யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதனால் MySQL கனெக்டரை வந்து பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இதே ஆரக்கிளாக இருந்தால் ஆரக்கல், அதேமாதிரி நீங்கள் என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டா பேஸோட கனெக்டரை நீங்கள் முதல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் MySQL கனெக்டர்னு அடிச்சிங்கன்னாவே வரும். இங்கே வருது பாருங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்னா நீங்கள் பிப் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் MySQL கனெக்டர்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் கோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன லைன்ஸ் ஆஃப் கோடு தான். ஸோ வந்து இம்போர்ட் MySQL.connector முடிஞ்சிச்சு. இப்போ MySQLோட கனெக்ஷன் டீட்டெயில். ஸோ என்னோட ஹோஸ்ட் நேம் என்ன, யூஆர்எல் உங்கள் ஐபி அட்ரஸ், இது ரியல் டைமாக இருந்தால் ஐபி கொடுப்போம். என்னோட விண்டோஸ்லேயே லோக்கல்லே இருக்கிறனால நான் லோக்கல் ஹோஸ்ட். அப்புறம் பாஸ்வேர்டு, யூசர் நேம், ரூட், என்னோட டேட்டா பேஸ் வந்து டெஸ்ட். இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் இப்போ ரூட்னு நான் கண்ணுக்கு தெரியிற மாதிரி போட்டிருக்கேன். பட் இது ஆக்சுவலாக ஹைட் பண்ணணும். ரியல் டைம்ல இதுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க இந்த பாஸ்வேர்ட்ஸை. பட் அது நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். என்கிரிப்ஷன் ஃபார் பாஸ்வேர்ட்ஸ் வந்து செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ என்னோட டேட்டா பேஸ் நான் காமிக்கிறேன். ஸோ MySQL மிஷினில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஷோ டேட்டா பேஸஸ் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட நிறைய டேட்டா பேஸ் இருக்குது, அதில் டெஸ்ட். ஸோ நீங்கள் கிரியேட் டேட்டா பேஸ் நேம், அதாவது கிரியேட் டேட்டா பேஸ் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் அந்த டேட்டா பேஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ இதில் போயிட்டு ஷோ டேபிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இவ்வளோ டேபிள்ஸ் இருக்குது. இதில் ஆர்டர்ஸுங்கிற டேபிளை வந்து நான் கொரி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் டேபிள் ஆர்டர், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சீரியல் நம்பர், இன்ட்டு, நேம், வேர், கேர், அந்த மாதிரி நீங்கள் ஸ்கீமா ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இன்சர்ட் இன்ட்டு போட்டு ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த டேபிள். இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இதுக்கு வந்துடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நான் கொடுத்துட்டேன். அதை வந்து MySQL DBங்கிற பேரை நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ my cursor, ஸோ my cursor equal to mydb.cursor. ஸோ கர்சர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கர்சருங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிங்கனாலும் மட்டும்தான் உங்களால் வந்து கொரீஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போது கர்சர், அதாவது MySQL RDBMSலேயே கர்சர்னு ஒரு டாபிக் இருக்குது, அந்த கர்சர் கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் பைத்தானில் நீங்கள் கர்சருங்கிறது இன்வோக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நியூ கனெக்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ my cursor equal to mydb.cursor. பாருங்க, இந்த my cursor வேரியபிளை வச்சு தான் ஒரு ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணியிருக்காங்க பாருங்க, எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் உங்கள் கொரியை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ my cursor.execute போட்டு அதில் நீங்கள் செலக்ட் கொரி, என்ன கொரி வேணுமோ அதை நீங்கள் உள்ள ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் my result ஒரு வேரியபிள் போட்டு my cursor.fetch all அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ fetch all ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நீங்கள் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஃபுல்லாக ஃபெச் பண்ணுறதுக்காக. இப்போ இதை ஃபெச் பண்ணி எங்கே வச்சிருக்கு, my resultல இருக்குது. இப்போ என்னன்னா இதை நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் my resultை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். அதை ஐட்ரேட் பண்ணி அடுத்தடுத்து எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஐட்ரேஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸ் இன் my result போட்டு இதை வந்து நான் வர்ற அவுட்புட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஏ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்துட்டு இந்த யூனிகோட் ஃபார்மேட்டில் வரும், யூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பண்ணி யூன்னு இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணி எம்டியாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் பிரிண்ட் பி கீழே பாருங்கள், இந்த ரெண்டாவது பிரிண்ட் ஆகுது, யூஏ இல்லை பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக அந்த லைன் நான் போட்டேன். ஓகே, நான் இந்த பிரிண்ட்டை எடுத்துடுறேன். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இதை நான் my result ஐட்ரேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான்.
ஸோ என்கிட்ட இருக்கிறதே ஒரு ரெக்கார்டு தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் வருது. ஸோ இதே மாதிரி வந்து இன்சர்ட், அப்டேட், டெலீட்லாம் தனித்தனியாக வீடியோஸ்லாம் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா வந்து எப்படி வந்து நம்மளோட டேட்டா பேஸை நம்ம பைத்தானில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட சேனலில் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் 2 லாங்குவேஜில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோ இருக்குது, பைத்தான் மட்டும் இல்லை, அதெல்லாம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.